அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் உம்மிடத்தில் அன்பு காட்டவும் உம்மிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபைகளை தந்தருளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். தங்களை நீதிமான், நான் கரெக்டா நடக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்கள அற்பமா நினைக்கிற, அவங்களா சரியில்லை அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற மக்களை குறித்து ஒரு உவமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உவமையின் மூலம் விளக்கி காட்டுறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஜெபம் பண்றதுக்காக தேவாலயத்துக்கு 2 பேர் போறாங்க. பரிசேயர்ன்றது ஜெப ஆலயத்துல தலைவர்களா இருக்கக்கூடியவங்க, நியாய பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க, அதன்படி வாழ்றவங்க. சுய நீதிய சார்ந்து இருக்கிறான் அந்த பரிசேயன். நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன்ற எண்ணத்தோடு செயல்படுகிறான். அடுத்தவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவங்க. இவங்க ரோம அதிகாரிகளால நியமிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில வரி வசூலிக்கிறதுல அதிகமான தொகையை வசூலிச்சு ஜனங்களை கொள்ளையிட்டாங்க. ஜனங்கள் இவங்கள ஆயக்காரரை பாவிகளா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க அதிகமா ஜனங்கள்கிட்ட இருந்து பணத்தை வரி வசூலிக்கிறதுனால ஒரு பாவிகளா பார்த்தாங்க. பரிசேயர் சுயநீதி உடையவங்க, இவங்க பாவிகள், ஆயக்காரர். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். தேவனுக்கு முன்பாக நின்னு, ஆலயத்துல நின்னு தேவனை நோக்கி பரிகாரன், மற்ற மனுஷர்களோடு தன்னை கம்பேர் பண்றான். அவங்கள மாதிரி நான் கிடையாது, எந்த அநியாயமும் என்கிட்ட காணப்படல, நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன். இந்த பக்கத்துல இருக்க ஆயக்காரனை பார்த்து அவனை போல நான் இல்ல, நான் நல்லவனா இருக்கேன், அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். மற்றவங்கள அற்பமா நினைக்கிறது, தன்னை கரெக்டா நடக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் ஜெபம் பண்றான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். யூதர்களோட வழக்கத்தின்படி திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உபவாசம் இருப்பாங்க. அந்தபடி நான் கரெக்டா உபவாசம் இருக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். எனக்கு வருகிற வருமானத்துல 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துறேன். இது உபாகமம் 14வது அதிகாரத்துல 22ல இருந்து 27 வரையில் உள்ள வார்த்தைகள்ல 10ல் 1 பாகம் விளைச்சல்ல ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கணும். எந்த வருமானம் வருதோ அதுல எல்லாம் 10ல் 1 செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நியாய பிரமாணத்தை நான் சரியா கை கொண்டு வர்றேன். தன்னுடைய கிரியைகள் மூலம் இந்த ரட்சிப்பை பெரும்படியா பிரயாசப்படுறான். தன்னுடைய சுய நீதிய சார்ந்து இருக்கிறான். தன்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்றான். நான் கரெக்டா இருக்கிறேன் என்ற எண்ணத்தோட நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நான் கை கொண்டு வர்றேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறான். இப்படிலாம் கம்பேர் பண்ணி தான் கரெக்டா இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தும்படியா, நான் கரெக்டா உபவாசம் இருக்கிறேன், 10ல் 1 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரமா நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நான் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய நிலைமைய உணர்றான். தான் பாவின்றத உணர்ந்து கொள்றான். தேவன் தேவனோட சமூகத்துக்கு போக தனக்கு தகுதி கிடையாது அப்படின்ற எண்ணத்தோட தன்னை தாழ்த்துறான். தன் மார்பிலே அடித்து கொண்டு அப்படின்றப்ப தான் ஒரு பாவின்றத உணர்ந்து துக்கம் அடைகிறான். ஐயோ, நான் இப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், நான் பாவி, என் மேல இரக்கம் காட்டுங்க, கிருபையாயிருங்க. அப்ப இவன் தனக்கு ஒரு தகுதி இல்லைன்னு தன்னை தாழ்த்துறான். தேவனோட கிருபைய சார்ந்து கொள்றான். ஆண்டவர் தான் என்ன தகுதியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருபையை என் மேல இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல இவன் மற்றவங்களையும் யோசிக்கவே இல்லை, தேவனிடத்துல மட்டும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே முன் வைக்கிறான். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆயக்காரன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டு தேவாலயத்திலிருந்து திரும்பி வர்றான். தன்னுடைய சுய நீதிய, தன்னுடைய கிரியைகளை சார்ந்திருந்த பரிசேயன் நீதிமான் ஆக்கப்படல. ஆனா தன்னை தாழ்த்தி தேவ கிருபையை சார்ந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த அவன் ஆயக்காரன் நீதிமான் ஆக்கப்பட்டவனா திரும்பி வந்தான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவாரு. தன்னை தானே பெருமையா பேசுறவங்கள தாழ்த்தப்படுவாங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். குழந்தைகளை ஆண்டவர் தொடும்படி, தொட்டு ஆசீர்வதிக்கும்படி அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். கொண்டு வர்ற பெற்றோரை இருக்கலாம், அவங்கள சீஷர்கள் அதட்டுறாங்க. ஏன்னா சீஷர்களோட பார்வையில சிறுவர்கள் அற்பமா நினைக்கப்பட்டாங்க, சின்ன பிள்ளைகளை தொந்தரவா நினைச்சாங்க. அதனால சீஷர்கள் அவங்கள அதட்டுறாங்க, கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு தன்னிடத்துல சிறு பிள்ளைகளை கொண்டு வர சொல்றார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்துல கொண்டு வரணும், அதுக்கு எந்த தடையும் செய்யக்கூடாது. சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வரணும், அப்பதான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். பெற்றோரோட கடமை பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை கொண்டு வரணும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா உருவாக்க வேண்டியது பெற்றோரோட கடமை. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு உரியது. அதனால அவங்கள தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். யாருனாலும் சிறு பிள்ளைய போல தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளைகள் அவங்க கிட்ட கள்ளங்கம்படம் இருக்காது, தங்களை தாழ்த்துவாங்க சிறு பிள்ளைகள். அடுத்து முழுவதுமா
தன்னோட பலத்தை சார்ந்து இல்லாம பெற்றோரை சார்ந்து அல்ல தேவனை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள். கள்ளங்கபடம் இருக்காது சிறுவர்கள்ட்ட, தாழ்மை இருக்கும். முழுவதுமா தேவனை சார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுல பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை காட்டி அதை போல மாறணும். சிறு பிள்ளைகளை போல இயேசுவை விசுவாசிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் முன்பாக நம்மளை தாழ்த்தணும். கள்ளங்கபடம் இல்லாம நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம சுதந்திரிக்கிறவங்களா இருப்போம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரர். பரிசேயர் தைரியமா போய் நின்று தேவ சமூகத்துல மற்றவர்களை போல கிடையாது, நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய நீதிய நான் கரெக்டா இருக்கிறேன்ற எண்ணத்தோட தன்னை நீதிமானாகவும் மற்றவங்களை அற்பமாகவும் பார்த்தா, வாரத்துல 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நியாய பிரமாணத்தை கை கொள்றேன் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் ஜெபம் பண்றான். அப்ப அவன் நீதிமான் ஆக்கப்படல. ஆனா ஆயக்காரன் தேவ சமூகத்துக்கு வர நான் தகுதி இல்லாதவன் அப்படின்ற எண்ணத்தோடு வரான். மற்றவங்களை பத்தி எந்த சிந்தனையும் அவன்கிட்ட இல்ல, தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். தன்னுடைய பாவத்தை குறிச்சு துக்கப்பட்டு வர்றான். பாவியாகிய என் மேல் கிருபையா இருங்கன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி தேவ கிருபைய சார்ந்து ஜெபம் பண்றான். அப்ப அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்பி போறான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இந்த உவமையின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க இயேசுவினிடத்துல, அவர் தொட்டு ஆசிர்வதிக்கும்படியா. ஆனா சீஷர்கள் அதட்டுறாங்க. அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, என்கிட்ட சிறு பிள்ளைகள் வர்றதுக்கு இடங்கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. சிறு பிள்ளைகளை போல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் சொந்தமானது. சிறு பிள்ளைகள் இடத்துல என்ன காணப்படுது? கள்ளங்கபடமற்ற இருதயத்துல சுத்தம் இருக்கும், தாழ்மை இருக்கும், முழுவதுமா தேவனை சார்ந்து இருக்கிற கூடியவங்க, தங்களுடைய சுய பலத்துல சார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நாங்களும் கூட சிறு பிள்ளைகளை போல எங்களை தாழ்த்த, ஆண்டவரே, முழுவதுமாய் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. பெருமையான எண்ணங்களை, நான்ற எண்ணத்தை முற்றிலுமா எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, சுய நீதியை சார்ந்து கொள்ளாம தேவ கிருபையை சார்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில ஓட்டத்தை ஓட கிருபை செய்ங்க. உம்முடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்ங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.